மகாபாரத கதையோட போன பதிவில் துரோணாச்சாரியாரும் கிருபாச்சாரியாரும் யாருன்னு கேட்டு பதிவை நம்ம முடிச்சிருந்தோம். அவங்களோட வரலாற்றை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரத்வான்ட்டு ஒரு முனிவர் இருந்தார். அவர் ரொம்ப கடுமையாக தவமெல்லாம் செஞ்சு அஸ்திரங்களை ஏவர பயிற்சியை பெற்றிருந்தார். ஒரு முறை சரத்வான் தவம் செஞ்சுட்டு இருந்தப்ப இந்திரன் அவரோட தவ வலிமையை பார்த்து அப்படியே பிரமிச்சு போனான். வழக்கம் போல் அவரோட தவத்தை கலைக்கிறதுக்காக அப்சரஸ்ங்கிற பெண்ணை இந்திரன் அனுப்பி வச்சான். பிறகு என்ன, அப்சரஸ் அவள் வந்த வேலையை கவனிக்க ஆரம்பிச்சிட்டா. அவள் சரத்வானுக்கு முன்னாடி தோன்றி நடனமாடுனா. சரத்வானுடைய தவமும் கலைஞ்சுது. அவளோட அழகில் மயங்கின சரத்வான் அவ கூடவே வாழ ஆரம்பிச்சிட்டாரு. அதன் பலனா அவங்களுக்கு ஆணும் பெண்ணுமான இரட்டை குழந்தைகள் பிறந்துச்சு. குழந்தைகள் பிறந்ததுக்கப்புறமா சரத்வான் மறுபடியும் தவத்தில் ஆழ்ந்துட்டாரு. அதுக்கப்புறம் அப்சரஸும் விண்ணுலகத்துக்கு போயிட்டா. அந்த ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் காட்டில் விலங்குகளால் வளர்க்கப்பட்டாங்க. ஒரு முறை சாந்தனு மன்னன் காட்டுக்கு வேட்டையாடுறதுக்காக வந்தான். அங்கே பார்த்தா 2 குழந்தைகள் விளையாடிட்டு இருந்தாங்க. உடனே சாந்தனு என்ன பண்ணினான்னா அவங்க 2 பேர்த்தையும் அரண்மனைக்கு அழைச்சிட்டு வந்துட்டா. அவங்களுக்கு கிருபர் கிருபின்னு பேர் வச்சு வளர்த்து வந்தா. இப்படியே பல வருடங்கள் கழிஞ்சுது. அதுக்கப்புறமா சரத்வான் தன்னுடைய குழந்தைகள் இருக்கிற இடத்த தன்னுடைய தவ வலிமையால் தெரிஞ்சுக்கிட்டு அஸ்தினாபுரத்துக்கு வந்து சேர்ந்தார். அவர் படித்த வித்தைகளையெல்லாம் கிருபருக்கு கற்றுக் கொடுத்தாரு. புலிக்கு பிறந்தது பூனையாகுமா அப்படிங்கிற மாதிரி கிருபருக்கும் இயல்பாகவே தன்னுடைய அப்பா மாதிரியே அஸ்திர வித்தையில் நாட்டம் இருந்துச்சு. பானங்களுடைய தன்மையை அறியறது, மந்திர பலத்துக்காக விரதம் இருக்கிறது, பானத்தை விடுறது, அப்படி விட்ட பானத்தை திரும்பவும் பெறுவது, இப்படிங்கிற அஸ்திர வித்தையுடைய பிரிவுகளையெல்லாம் நல்லபடியாக படித்தார் கிருபர். படித்ததோடு மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு தகுதியும் வளர்ந்துச்சு. அப்பேற்பட்ட கிருபாச்சாரியார்கிட்ட தான் பாண்டவர்களும் துரியோதனாதிகளும் அஸ்திர வித்தையை பயின்றாங்க. இது மட்டும் போதாது, பாண்டவர்களும் துரியோதனாதிகளும் இன்னும் தேர்ச்சி பெறணும். அப்படி தேர்ச்சி பெறணும்னா அவங்களுக்கு இன்னும் கடுமையான பயிற்சி வேணும்னு பீஷ்மர் நினச்சாரு. பீஷ்மரோட அந்த எண்ணத்தை நிறைவேற்ற வந்தவர் தான் துரோணர். ஒரு தடவை பரத்வாஜ முனிவர் அக்னிஹோத்திர வேள்வி செய்கிறதுக்காக கங்கை கரைக்கு போனார். அப்போ அங்கே அழகு நிரம்பின கிருதாசிங்கிற அப்சரஸ் இருந்தா. அவளை பார்த்த மாத்திரத்திலேயே பரத்வாஜருடைய வீரியம் வெளிப்பட்டுச்சு. அவர் அதை துரோணம்னு ஒரு பாத்திரத்தில் பிடிச்சு பாதுகாப்பாக வச்சுருந்தார். அதிலிருந்து பிறந்தவர் தான் துரோணர். பரத்வாஜ முனிவருடைய மகனான துரோணர் வேதாந்தங்கள் எல்லாத்தையும் நல்லபடியாக கற்று தேர்ந்தார். அதுக்கப்புறமா அவங்க அப்பா கிட்டவே அஸ்திர பிரயோக பயிற்சியையும் பெற்று வந்தார். பாஞ்சால நாட்டு மன்னன் பரத்வாஜ முனிவருக்கு நண்பனாக இருந்தான். அவனோட மகன் பேர் துருபதன். பாஞ்சால நாட்டு மன்னன் என்ன பண்ணினானா, தன்னுடைய மகனான துருபதனை பரத்வாஜ முனிவருடைய ஆசிரமத்துக்கு கல்வி பயிலுறதுக்காக அனுப்பி வச்சான். துருபதனும் ஆசிரமத்திலேயே தங்கி கல்வி பயில ஆரம்பித்தான். துருபதன் துரோணரோடு சேர்ந்து கல்வி, ஆயுத பயிற்சி இதையெல்லாம் கற்று வந்தா. இதனால் துரோணரும் துருபதனும் உற்ற நண்பர்களாக மாறினாங்க. பயிற்சிகள் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதும் எல்லோரும் ஆசிரமத்தை விட்டு பிரிகிற நேரம் வந்துருச்சு. ஆனால் துருபதனுக்கு தன்னோட நண்பனான துரோணரை விட்டு பிரியறதுக்கு மனசே இல்லை. அதை நினச்சி ரொம்பவுமே அவன் வருத்தப்பட்டான். துருபதன் துரோணர்கிட்ட போயிட்டு, துரோணா, நான் பாஞ்சால நாட்டோட மன்னனா பட்டம் சூட்டியதும் என்னோட ராஜ்யத்தில் பாதியை நான் கண்டிப்பாக உனக்கு தந்துடுவேன் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட உடனே துரோணருடைய மனசு அப்படியே நெகிழ்ந்து போச்சு. அதுக்கப்புறமா 2 பேரும் அவங்களோட இருப்பிடத்துக்கு போயிட்டாங்க. துரோணர் கிருபாச்சாரியாருடைய சகோதரியான கிருபையை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. துரோணருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை பிறந்த உடனேயே குதிரை மாதிரி கணச்சிது. அதனால் அதுக்கு அஸ்வத்தாமான்னு பேர் வச்சாங்க. துரோணர் ரொம்பவுமே ஏழ்மையான ஒரு நிலைமையில் தான் இருந்தார். அஸ்வத்தாமா சில குழந்தைகள் கூட விளையாடிட்டு இருந்தா. அப்போ அந்த குழந்தைகள் நாங்கள் வீட்டுக்கு போய் பால் குடிச்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அஸ்வத்தாமா தானும் பால் குடிக்கணும்னு நினச்சா. உடனே அவன் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா, எனக்கு குடிக்கிறதுக்கு பால் வேணும் அப்படின்னு கேட்டா. குழந்தையோட அந்த சின்ன ஆசையை நிறைவேற்றக்கூட துரோணாச்சாரியார்கிட்ட பொருள் இல்லை.
உடனே அவர் என்ன பண்ணினார்னா, அரிசி மாவை எடுத்து தண்ணியில் கலந்து அதையே பால்னு சொல்லி அந்த குழந்தையை திருப்திப்படுத்தினார். இப்படி ஒரு சின்ன குழந்தையை ஏமாற்ற வேண்டிய அளவுக்கு நம்மக்கிட்ட ஏழ்மை இருக்குதே அப்படிங்கிறத நினச்சி துரோணர் ரொம்பவுமே வருத்தப்பட்டார். நம்மளோட இந்த ஏழ்மை நிலையை போக்க என்ன செய்யலான்ட்டு துரோணர் யோசிச்சாரு. அப்பன்னு பார்த்து பரசுராமர் அவர்கிட்ட இருந்த பொருட்களை எல்லாம் பிராமணர்களுக்கு கொடுத்துட்டு காட்டுக்கு போக இருக்கிற செய்தி துரோணருக்கு தெரிய வருது. உடனே துரோணர் என்ன பண்ணுறாருன்னா, பரசுராமரை சந்தித்து ஏதாச்சும் பொருள் பெற்று வரலாமே அப்படின்னு நினச்சி அவரோட இருப்பிடத்துக்கு போனார். ஆனால் துரோணர் போன சமயத்தில் பரசுராமர் தானங்களை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு காட்டுக்கு போகிற தருவாயில் இருந்தார். துரோணர் பரசுராமர்கிட்ட தான் வந்த காரணத்தை சொன்னார். பரசுராமர் அதுக்கு, என்கிட்ட இருந்த பொருட்கள் எல்லாத்தையும் நான் தானம் செஞ்சதுக்கு அப்புறமில்ல நீ என்ன நாடி வந்திருக்க. என்கிட்ட இப்போ மீதி இருக்கிறது என்னோட உடம்பு, அஸ்திர சாஸ்திரங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொன்னார். உடனே துரோணர் பரசுராமரை பார்த்து, சரி பொருள் இல்லாட்டாலும் பரவாயில்ல, உங்களோட அஸ்திரங்களையாவது நீங்கள் எனக்கு உபதேசித்தரலணும் அப்படின்னு வேண்டினார். அதுபடியே பரசுராமரும் உபதேசித்தார். துரோணர் ரொம்ப மகிழ்வாக தம்மோட இருப்பிடத்துக்கு திரும்பினார். இந்த நிலையில் பாஞ்சால தேசத்து மன்னன் இறந்ததும் அந்த நாட்டோட அரசனா துருபதன் பொறுப்பேற்றான். சரி, துருபதன் தான் இப்போ நாட்டோட மன்னன் ஆயிட்டானே, அவனை போய் சந்திச்சா நம்மோட வறுமை கொஞ்சமாவது நீங்குமில்ல அப்படின்ட்டு துரோணர் நினச்சாரு. துருபதனோட சபைக்கு போய் அவனை சந்திச்சாரு. அவங்களோட பால்ய சிநேகிதத்தை நினைவுபடுத்தினார். ஆனால் மன்னன்கிற கர்வத்தினால துருபதன் துரோணர் சொன்னதை கேட்டுட்டு ரொம்பவுமே ஆத்திரப்பட்டான். என்னை பார்த்து நண்பன்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன தைரியம் இருக்கணும்? நான் பெரிய பணக்கார, ஒன்றுமே இல்லாத உன் கூட எனக்கு எப்படி நட்பு ஏற்படும் அப்படின்னெல்லாம் சொல்லி துரோணரை அவமானப்படுத்தினான். அரிய பருவத்தில் ஏற்பட்ட நட்பை பற்றி இப்போ பேசுறது முட்டாள்தனமாக இல்லையா அப்படின்னெல்லாம் சொல்லி துருபதன் துரோணரை சபைக்கு நடுவில் வச்சு அவமானப்படுத்திட்டான். துரோணர் தனக்கு வந்த கோபத்தை அப்படியே அடக்கிட்டாரு. மனசுக்குள்ளே ஒரு சபதத்தை செஞ்சிட்டாரு. துருபதனோட சபையிலிருந்து வெளியேறி நேராக அஸ்தினாபுரத்துக்கு போனார். அங்கே கிருபரோட ஆசிரமத்திலேயே துரோணர் தங்கினார். அந்த நேரத்தில் பாண்டவர்களும் துரியோதனாதிகளும் நந்தவனத்தில் பந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களோட பந்து போய் கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சு. அவங்க அதை எடுக்க முயற்சி செஞ்சாங்க. அப்படி முயற்சி செஞ்சப்ப தருமரோட மோதிரமும் போய் கிணத்துக்குள்ளேயே விழுந்துருச்சு. அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த ரெண்டையுமே வெளியே எடுக்க பார்த்தாங்க, ஆனால் முடியலை. துரோணர் இதை கவனிச்சுட்டு இருந்தார். உடனே அவர் அங்கே போய், இங்கே பாருங்கப்பா, நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற இந்த காரியத்தை பார்த்தா நீங்கள் இன்னமும் அஸ்திர வித்தையில் பூரணமாக தேர்ச்சி பெறலை அப்படிங்கிறது தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு துரோணர் என்ன பண்ணினார்னா, சில குச்சிகளை கிணற்றில் எய்தார். அந்த குச்சிகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து பந்தில் போய் சொருகிருச்சு. அதுக்கப்புறமா பந்தை சுலபமாக துரோணர் வெளியே எடுத்துட்டாரு. இதே மாதிரியே ஒரு அம்பை எய்து தருமரோட மோதிரத்தையோ துரோணர் வெளியே எடுத்து கொடுத்துட்டாரு. இதை பார்த்துட்டு அரசகுமாரர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். அவங்க துரோணரை பார்த்து நீங்கள் யாருன்னு சொல்லி அவரோட விவரங்களை எல்லாம் விசாரித்தாங்க. துரோணர் என்ன சொன்னாருன்னா, நான் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறேங்கிறதையோ நான் இங்கே செஞ்ச செயலையோ நீங்கள் போய் பீஷ்மர்கிட்ட சொல்லுங்கள், நான் யாருங்கிறத அவரே புரிஞ்சுக்குவார் அப்படின்ட்டு சொல்லி துரோணர் அவங்கள அனுப்பி வச்சுட்டாரு. உடனே அரசகுமாரர்கள் பீஷ்மர்கிட்ட போய் நந்தவனத்தில் நடந்தது எல்லாம் விவரமாக சொன்னாங்க. பீஷ்மருக்கும் வந்திருக்கிறது துரோணருங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. உடனே பீஷ்மர் துரோணர்கிட்ட போயிட்டு பாண்டவர்களுக்கும் துரியோதனாதிகளுக்கும் அஸ்திர வித்தைகளில் உயர் பயிற்சி கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டாரு. துரோணரும் அதுக்கு சம்மதிச்சார். துருபதன் தனக்கு கிடைத்த அவமானத்தை துரோணரால் மறக்கவே முடியலை. அவர் தன்னுடைய சிஷ்யர்கள் கிட்ட என்ன கேட்டார்னா, சிஷ்யர்களே, என்னோட மனசில் நான் ஒரு சபதம் செஞ்சுருக்கேன். நீங்கள் என்கிட்ட முழுமையாக பயிற்சிகளை பெற்று முடிந்தவுடனே எனக்கு அந்த சபதத்தை நீங்கள் தான் நிறைவேற்றி தரணும். உங்களால் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டார். ஆனால் எந்த சிஷ்யனுமே அதுக்கு பதில் சொல்லவே இல்லை. ஆனால் அர்ஜுனன் மட்டும் சொன்னான். என்ன சொன்னான்னா, குருதேவா, அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, உங்களுக்காக நான் அதை நிறைவேற்றி கொடுப்பேன் அப்படின்ட்டு. அதை கேட்டுட்டு துரோணர் ரொம்பவுமே சந்தோஷப்பட்டார். பயிற்சியும் தொடங்கிருச்சு. எல்லாரை வச்சு பார்க்குறப்ப அர்ஜுனன் மட்டும்தான் வில்வித்தையில் ரொம்பவுமே தேர்ச்சி பெற்றான்.
கதாயுதத்தை பயன்படுத்துகிற யுத்த முறையில் துரியோதனனும் பீமனும் நல்ல தேர்ச்சியுற்றாங்க. துரோணர் அர்ஜுனன் மேலே தனி கவனத்தை செலுத்தினார். இதை பார்த்து துரியோதனனுக்கு பாண்டவர்கள் மேலே இன்னும் கடுப்பு அதிகமாயிடுச்சு. ஒரு நாள் துரோணரோட மகனான அஸ்வத்தாமன் துரோணர்கிட்ட வந்து, தந்தையே, நானும் உங்களை கவனிச்சுட்டு தான் வரேன். நீங்கள் என்னை விடவும் அர்ஜுனன் மேலே தான் அதிகமாக கவனத்தை செலுத்துறீங்க, இதுக்கு என்ன காரணம்னு கேட்டான். துரோணர் அதுக்கு, மகனே, நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நீ கேட்ட இந்த கேள்விக்கான விடையை சீக்கிரமாகவே நீ தெரிஞ்சுக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு கங்கை நதிக்கரைக்கு போனார். நதியில் கைகால்களை அலம்பிட்டு இருந்தார் துரோணர். அந்த சமயத்தில் ஒரு முதலை வந்து அவரோட காலை கவிருச்சு. வலி தாங்க முடியாமல் துரோணர் கத்துனார். துரோணரோட அலறல் சத்தத்தை கேட்டுட்டு மாணவர்கள் எல்லாம் ஓடி வந்து பார்த்தாங்க. குருவோட இந்த நிலைமையை பார்த்துட்டு என்ன செய்யறதுனே தெரியாமல் அவங்கெல்லாம் திகைச்சு நின்னாங்க. மாணவர்கள் மட்டும் இல்லை, துரோணருடைய மகனான அஸ்வத்தாமன் கூட அவனுடைய தந்தையை எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு தெரியாமல் பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தான். அப்போ அர்ஜுனன் என்ன பண்ணுனானா, முதலையை நோக்கி ஒரு அம்பை எய்துனா. முதல்ல வலி தாங்க முடியாமல் துரோணரோட காலை விட்டுட்டு தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. அர்ஜுனனோட இந்த செயலை துரோணர் ரொம்பவுமே பாராட்டினார். அதுக்கப்புறமா அவர் அஸ்வத்தாமனை கூப்பிட்டு, மகனே அஸ்வத்தாமா, அர்ஜுனன் மேலே மட்டும் நான் எதுக்காக அதிகமான கவனம் செலுத்துகிறேன்னு நீ கேட்ட இல்லையா, அதுக்கான பதில் இப்போ புரியுதா அப்படின்னு கேட்டார். மாணவர்கள் எல்லாம் கலைகள் அனைத்தையும் ரொம்ப சிரத்தையாக கற்றுக்கிட்டு வந்தாங்க. மாணவர்களோட திறமையை சோதிக்கலாம்ன்ட்டு துரோணர் நினச்சாரு. அதனால் அவர் என்ன பண்ணினார்னா, அவங்களுக்கெல்லாம் ஒரு பரீட்சையை வச்சார். துரோணர் தருமன் கிட்ட ஒரு வில்லை கொடுத்து தூரமாக இருக்கிற ஒரு மரத்தை காட்டினார். இந்த மரத்தில் உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டார். தருமன் உடனே, குருவே, எனக்கு ஒரு பறவை தெரியுதுன்னு சொன்னான். துரோணர் மறுபடியும் கேட்டார். தருமன் மறுபடியும் பறவை தான் தெரியுது அப்படின்னா. துரோணர் மறுபடி கேட்க தருமன் இதே பதிலை தான் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருந்தா. இதனால் துரோணருக்கு பயங்கரமாக எரிச்சல் ஆயிடுச்சு. அதனால் துரோணர் என்ன பண்ணினார்னா, வில்லை இன்னொரு மாணவன் கிட்ட கொடுத்து அவன்கிட்டவும் அதே கேள்வியை கேட்டார். அவனும் மரத்தில் பறவை மட்டும்தான் தெரியுது குருவே அப்படின்னு சொல்லிட்டான். துரியோதனன் முதற்கொண்டு எல்லாருமே இதே பதிலை தான் சொன்னாங்க. கடைசியில் துரோணர் வில்லை எடுத்து அர்ஜுனன் கிட்ட கொடுத்தாரு. அர்ஜுனன் என்ன சொன்னான்னா, குருவே, எனக்கு அந்த மரத்தில் உள்ள பறவையுடைய கண் தெரியுதுன்னு சொன்னான். துரோணர் உடனே, அர்ஜுனா, நீ அந்த பறவையுடைய கண்ணை நோக்கி உன்னோட பானத்தை தொடு பார்க்கலான்னு சொன்னார். அர்ஜுனனும் அவ்வாறே சரியாக பானத்தை ஏவினான். துரோணர் அர்ஜுனனுடைய திறமையை ரொம்பவுமே பாராட்டினார். அதுக்கப்புறமா அவர் அர்ஜுனன்கிட்ட என்ன சொன்னார்னா, அர்ஜுனா, நான் உனக்கு வில்வித்தையோட அனைத்து நுணுக்கங்களையும் கற்றுத்தருவேன். உன்னை விட சிறந்த வீரர் இந்த உலகத்தில் எவருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னார். இதை கேட்டுட்டு அர்ஜுனன் ரொம்பவுமே சந்தோஷப்பட்டான். இப்படி துரோணர்கிட்ட பயிற்சி நடப்பதை கேள்விப்பட்டு பல அரசகுமாரர்களும் வந்து அவர்கிட்ட சிஷ்யனை சேர்ந்தாங்க. அப்போ வேடர்களோட அரசனான ஹிரண்யதனுஷ் என்பவனுடைய மகனான ஏகலைவன் துரோணர்கிட்ட வந்து தன்னையும் ஒரு சிஷ்யனா ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டான். ஆனால் ஏகலைவன் சத்திரியன் இல்லைங்கிற ஒரே காரணத்தினால அரசகுமாரர்களோடு சேர்ந்து அவனுக்கு பயிற்சி கொடுக்க விரும்பாத துரோணர் அவன்கிட்ட என்ன சொன்னார்னா, இங்கே பாருப்பா, உன்னை நான் மனசால சிஷ்யனா ஏற்றுக்கிறேன். ஆனால் இந்த அரசகுமாரர்களோடு சேர்ந்து உனக்கு பயிற்சி அளிக்கிறதுங்கிறது நடைமுறையில் சரியாக இருக்காது. அஸ்திர பிரயோகத்தில் நீ திறமை பெற்றவனாக விளங்க உன்னை ஆசீர்வதிக்கிற, என்னை மனசில் நினச்சி பயிற்சி பெற உனக்கு அனுமதியும் கொடுக்குற அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி வச்சிட்டாரு. அங்கிருந்து போன ஏகலைவன் என்ன பண்ணனானா, துரோணர் மாதிரியே மண்ணால் ஒரு சிலையை செஞ்சு வச்சு அதை வழிபட்டு தன்னுடைய பயிற்சியை தொடங்கினான். தன்னோட விடாமுயற்சியினால் மிக சிறந்த வில்வித்தைக்காரனாக அவன் மாறினான். ஒரு நாள் பாண்டவர்கள் எல்லோரும் வேட்டையாடுறதுக்காக காட்டுக்கு போனாங்க. அவங்க கூட ஒரு நாயையும் அழைச்சிட்டு போனாங்க. ஏகலைவன் துரோணரோட சிலைக்கு முன்னாடி வில்வித்தையை கற்றுக்கொண்டிருந்தப்ப நாய் குறைக்கிற சத்தத்தை கேட்டு ஏகலைவனுடைய கவனம் சிதறிச்சு. உடனே அவன் என்ன பண்ணுனானா, நாய் குறைக்கிற சத்தம் வர திசையை நோக்கி தன்னோட அம்பை எய்தான். அந்த அம்புகள் எல்லாம் நாயோட வாயை சுற்றிலும் தைச்சு அதை குறைக்க முடியாதபடி செஞ்சிருச்சு. ஏகலைவன் எய்த அம்புகளோடு அந்த நாய் அர்ஜுனன் கிட்ட போச்சு.
அம்புகளால் நாயோட வாய் தைக்கப்பட்டிருப்பதை பார்த்த அர்ஜுனன் ஒரே ஆச்சரியப்பட்டான். வில்வித்தையில இவ்வளவு கலை நுணுக்கங்கள் அறிந்தவர் யாராச்சும் இருந்தே ஆகணும் அப்படின்னு நினைச்சான். அதனால அர்ஜுனன் என்ன பண்ணுனானா, அந்த நாயை அழைச்சிட்டு நேராக துரோணர்கிட்ட போய் காட்டினான். நீங்க என்ன உலகத்திலேயே வில்வித்தையில மிக சிறந்த வீரனை ஆக்குவேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இந்த நாய் மேல அம்பை எய்தவ என்னை விடவும் வில்வித்தையில சிறந்தவனா இருக்கணும் அப்படின்னு சொன்னான். அர்ஜுனன் சொன்னது கேட்ட துரோணர் அதிர்ச்சியும் குழப்பமும் அடைஞ்சாரு. அதுக்கப்புறமா அவர் அர்ஜுனனை அழைச்சிட்டு ஏகலைவன் இருக்கிற இடத்துக்கு போனார். ஏகலைவனுடைய இருப்பிடத்தில் தன்னை போலவே ஒரு சிலை இருப்பதை துரோணர் பார்த்தாரு. அந்த சிலைக்கு எதிரில் ஏகலைவன் வில்லோடு நின்றுட்டு இருந்தான். துரோணரை பார்த்த உடனே ஏகலைவன் ஓடி வந்து துரோணரோட காலில் விழுந்து வணங்கினான். துரோணர் அவனை பார்த்து, உனக்கு வில்வித்தையை கற்றுத்தந்தது யாருன்னு கேட்டார். ஏகலைவன் அதுக்கு, நீங்கள் தான், ஆனால் நீங்கள் நேரில் வந்து எனக்கு கற்றுக் கொடுக்கல, நீங்கள் ஆசி வழங்கி எனக்குள்ளே இருந்து கற்றுக் கொடுத்தீங்கன்னு சொன்னான். ஏகலைவன் சொன்னதை கேட்ட துரோணருக்கு உலகத்திலேயே அர்ஜுனனை சிறந்த வில்வீரனை ஆக்குவேன் அப்படின்னு தான் சொன்னது நினைவுக்கு வந்துச்சு. உடனே துரோணர் ஏகலைவனை பார்த்து, ஏகலைவா, என்ன நீ குருவா நினச்சதால நீ எனக்கு சீடனாகிட்ட. என்னால் நீ வில்வித்தையை கற்றுக்கிட்டதுனால நீ எனக்கு குருதட்சணை தரணும்னு சொன்னார். ஏகலைவனும் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தரேன்னு சொல்லிட்டான். துரோணர் அவரோட மனசுக்குள்ளே என்ன நினச்சாருன்னா, அர்ஜுனன் மிக சிறந்த வில் வீரனாக வரணும்னா ஏகலைவன் வில்ல தொடவே கூடாது. ஏகலைவன் வில்ல தொடாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு ஒரு கணம் யோசிச்சு பார்த்தாரு. ஒருத்தன் வில்வித்தையில் பயிற்சி பெறணும்னா அவனுக்கு ரொம்பவுமே முக்கியமானது அவனோட பெருவிரல் தான். அதனால் ஏகலைவனுடைய பெருவிரலை கேட்போம் அப்படின்னு முடிவு பண்ணார் துரோணர். உடனே துரோணர் ஏகலைவனை பார்த்து, ஏகலைவா, எனக்கு குரு தட்சணையா உன்னோட வலது கை கட்டை விரலத்தா அப்படின்னு கேட்டார். ஏகலைவனும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் கத்தியை எடுத்து தன்னோட வலது கை கட்டை விரலை வெட்டி எடுத்து துரோணர்கிட்ட கொடுத்தான். இதை பார்த்துட்டு இருந்த அர்ஜுனனுக்கு ஒரே அதிர்ச்சி. அரசகுமாரர்களுக்கான பயிற்சிகள் எல்லாம் முடிஞ்சாச்சு. துரோணர் தன்னுடைய சிஷ்யர்களை அழைத்தார். அவங்கக்கிட்ட என்ன சொன்னாருன்னா, இங்கே பாருங்கள் சிஷ்யர்களே, உங்ககிட்ட நான் எந்த குரு தட்சணையும் இப்போ கோரப்போகிறது கிடையாது. பாஞ்சால அரசன் துருபதனோடு நீங்கள் போர் செஞ்சு அவனை யுத்த கைதியாக பிடிச்சிட்டு வந்து எனக்கு எதிரில் கொண்டு வந்து நிறுத்தணும். இதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற குரு தட்சணை அப்படின்னு சொன்னார். துரியோதனன் முதலானவங்க யுத்தத்துக்கு புறப்பட்டாங்க. ஆனால் அவங்க எல்லாம் துருபதன் கிட்ட தோற்று போய் திரும்பி வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா அர்ஜுனன் புறப்பட்டு போய் துருபதனோடு சண்டையிட்டு அவனை கைதியாக பிடிச்சு துரோணருக்கு எதிரில் கொண்டு வந்து நிறுத்தினான். துருபதன் தனக்கு இழைத்த அவமானத்துக்கு பழி தீர்க்கிற இந்த நேரத்துக்காகத்தான் துரோணர் ரொம்ப நாளாக காத்திருந்தார். இப்போ அவர் துருபதனை பார்த்து என்ன சொன்னார்னா, துருபதா, உன்னோட நாடு இப்போ என் வசமாகிடுச்சு. உனக்கு இப்போ நாடுன்னு ஒன்றே கிடையாது. அதனால் ஒரு சிநேகிதன்கிற முறையில் நீ என்ன நெருங்க முடியாது. ஆனால் பாரு, இப்போ கூட நான் உன்னுடைய நட்பை விரும்புகிறேன். அதனால் உனக்கு நான் ஒரு தானம் செய்கிறேன். எனக்கு சொந்தமான இந்த நாட்டில் ஒரு பாதியை நான் உனக்கு தானமாக கொடுக்குறேன். உனக்கு பாதி ராஜ்யம் கிடைத்தாதான் நம்மளுக்கு இடையில நட்பு சாத்தியமாகும். அதனால் உனக்கு பாதி ராஜ்யத்தை நான் கொடுக்குறேன். இப்போ நாம் நட்பு வச்சுக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்டார். இப்படி குத்தலாக பேசின துரோணருடைய கடுமையான மொழிகளை துருபதன் பொறுத்து கொண்டான். அவனுக்கு பாதி ராஜ்யத்தை கொடுத்து அனுப்புனார் துரோணர். இப்படி துரோணர் தனக்கு இழைத்த அவமானத்தை துருபதன் மறக்காமல் வச்சிருந்தான். ஒரு பெரிய யாகத்துக்கு அவன் ஏற்பாடு செஞ்சான். துரோணரை வெல்லக்கூடிய ஒரு மகன், அர்ஜுனனை மணக்கக்கூடிய ஒரு மகள், இப்படி 2 சந்ததிகளை வேண்டி அவன் யாகத்தை நடத்தினான். அந்த வேள்வித்தையிலிருந்து வில் அம்பு கேடயம் தரித்த வீர இளைஞன் ஒருத்தன் உண்டானா. துரோணரை கொன்று துருபதனுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கப் போகிறவன் இவன் அப்படின்னு அசரீரி சொல்லிச்சு. திருஷ்டத்யும்னன்னு அவனுக்கு பேர் வச்சாங்க. அதே அக்னியிலிருந்து கருமையான நிறம் கொண்ட ஒரு பெண் வெளிப்பட்டான். அவளுக்கு கிருஷ்ணைன்னு பேர் வச்சாங்க. துருபதனுடைய மகள்ங்கிறதுனால அவள் திரௌபதினும் அழைக்கப்பட்டா. அவள் அக்னியிலிருந்து வெளிப்பட்டப்ப பூபாரத்தை குறைக்க வேண்டிய தேவ காரியம் நிறைவேற்றுவதற்காக சத்திரிய நாசத்துக்கு இவள் காரணமாவாள்னு அசரீரி சொல்லிச்சு.
திருஷ்டத்யும்னன் தன்னை கொல்றதுக்காகவே பிறந்தவன்கிறத அறிஞ்சிருந்தும் விதியை வெல்ல முடியாதுன்னு உணர்ந்து துரோணர் அவனுக்கும் அஸ்திர வித்தையை சொல்லி கொடுத்தாரு. அவனும் ஒரு பெரிய வில்லாளியானான். அழிவு காலம் ஆரம்பமாகிடுச்சுன்னு தெரியுது. ஏன்னா துருபதனுக்கு முதல்ல மகளா பிறந்து ஆனா மாறின சிகண்டி பீஷ்மரை கொல்றதுக்காக காத்துட்டு இருக்கா. இப்போ துரோணரை கொல்றதுக்காக சிகண்டியோட தம்பி திருஷ்டத்யும்னன் பிறந்திருக்கா. ஆனால் இவங்களுடைய தங்கையான திரௌபதியோ சத்திரிய குலத்துக்கே நாசம் விளைவிக்கிறதுக்காக பிறந்திருக்கா. எல்லாம் சரி, கௌரவர்களோ பாண்டவர்களோ துரோணர்கிட்ட பயிற்சி பெற்றுக்கொண்டு இருக்கிறப்ப கர்ணன் என்ன செஞ்சுட்டு இருந்தா? இதை பற்றி நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம்.